திருநெல்வேலியில பத்தமடையிலேருந்து ஒரு 12 மணிக்கு பைக்கில் கிளம்பியிருந்தோம். கிட்டத்தட்ட அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு 2 மணி ஆகிருச்சு. ஆக போன இடம் தான் குற்றாலம் தான் போகணும்னு ட்ரிப் பண்ணியிருந்தோம். தென்காசியில் சாந்தி மருத்துவமனைக்கு எதித்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் தான் ஒரு அருமையான இஞ்சி டீயை ருசித்து குடிச்சிட்டு இருந்தோம். இந்த மிட் நைட்லேயுமே இரவு நேரத்தில் ஒரு மக்கள் வெள்ளத்தை அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் நிறையாவே இருந்துச்சு. எல்லாருமே சுட சுட அந்த வடைகளை சாப்பிடக்கூடிய காட்சியும் நிகழ்ந்துச்சு. அதிகாலை 2 மணிக்கு குற்றாலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணிலாம் பயங்கரமாக ஓடுது. இன்னைக்கு தேதி கரெக்டாக 21/6/2025 அதிகாலையில் 2 மணிக்கு குற்றாலத்தில் செம க்ரௌடுங்க. எங்கே பார்த்தாலும் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. பகல் மாதிரி எல்லாருமே நின்று முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குற்றாலம் சைடு போனாலே நிறைய விதமான பல வகைகளை நம்ம கண்களுக்கு விருந்தாகவே அமைச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் சொல்லப்படுது. அது எல்லா பேருமே எனக்கு மைண்டில் உட்காரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது ரிலேட்டடாக நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு பழத்தினுடைய பெயர்களையும் கேட்டு இது என்ன விஷயத்துக்கு நல்லது, எதை சாப்பிட்டா எவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடைக்கும், உடம்புக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு நிறைய விஷயங்களை வாங்கி சாப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குற்றால கடைகளில் வைக்கக்கூடிய பழங்களுக்கு விலைகள் மட்டும் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே விலை கேட்கும் பொழுது தான் கொஞ்சம் ஆடி போக வேண்டியதாக இருக்குது. அந்த லெவலுக்கு விலையே சொல்கிறாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதை முழுக்க முழுக்க வியாபாரிகள் அதை ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோஸில் பார்க்கக்கூடிய பழங்கள் வகைகளுடைய பெயர்கள் எதுவும் உங்களுக்கு பிடிச்ச பழங்கள் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு. இடுப்புக்கு கீழே எந்த பிரச்சனை இருந்தாலுமே இதை சாப்பிட்டா சரியாகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த லெவலுக்கு உண்மைன்னு தெரியல. சாப்பிட்டவங்க யாரும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியாகுதா, குணமாகலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குற்றாலத்துக்கு வந்தாச்சே மிட் நைட்டில், அதுவும் 12 மணிலேருந்து 3 மணி 4 மணிக்கெலாம் இன்னமும் கூட்டம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு எங்கடா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கண்ணில் பட்ட ஒரு விஷயந்தான். செங்கோட்டையை நோக்கி போகக்கூடிய ஒரு வழியில் ஒரு கடை. அந்த கடையில் அந்த நேரத்தில் 3 மணி 3:30 மணிலாம் நாங்கள் போன டைம். அந்த டயத்தில் சுட சுட பூரி, கிழங்கு, உளுந்த வடை அண்டு ரவையில் செஞ்ச உப்புமா அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மணிக்கு பூரி, செங்கோட்டைக்கு போகிற வழியில் பார்டர் கோட்டா தாண்டி வந்தீங்கன்னா கண்ணன் கோட்டை, கண்ணன் டீ ஸ்டால். காலையிலே சுட சுட 3:30 மணிக்கெலாம் சாப்பாடு போட்டு 24 ஹவர்ஸும் இருக்கும். எப்போனாலும் அது சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக அந்த கேசரி அல்டிமேட்டுங்க. கரெக்டாக ஒரு 3:30 மணி, கரெக்டாக 3:51 நினைக்கிற மணி. கரெக்டாக இந்த டயத்துலேயும் இந்த கண்ணன் டீ ஸ்டாலில் சுட சுட பூரி அண்டு வீட்டில் செய்கிற உப்புமா வித்தியாசமாக இருக்கும். இந்த கடையில் வித்தியாசமான ஒரு உப்புமா, ரவை உப்புமா நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த கண்ணன் கடையில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு சாம்பார், அந்த உருளைக்கிழங்கு பூரிக்கு தருவாங்கள்ல, அந்த உருளைக்கிழங்குல ஊறப்பட்ட வடை அண்டு வித்து இனிப்பு வகை அப்படின்னா ஒரு கேசரி ஒன்று வைக்கிது. சூப்பராக இருக்குது. எல்லாமே அருமையாக இருக்குது. அதுவும் 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அங்கே நிறையா லாரி டிரைவர்ஸ் நிற்கிறாங்க.
அண்ட் பஸ்ஸை நிறுத்திட்டு டிரைவர்கள் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குற்றாலத்துக்கு வந்தவங்களும் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. செங்கோட்டையை நோக்கி போகிறவங்களும் இங்கே நின்று சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இது. அந்த கண்டிப்பாக குற்றாலத்துக்கோ அந்த செங்கோட்டையை நோக்கி போகிறீங்க அப்படிங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து இங்கே வந்து 24 ஹவர்ஸும் சாப்பாடு இருக்கிறதுனால சாப்பிட்டுட்டே எங்கேனாலும் நீங்கள் பயணிக்கலாம். அண்ட் அடுத்து ஒரு நல்ல வழியில் உங்களெல்லாம் சந்திக்கிறோம். அண்ட் இப்போ நம்ம அப்படி குற்றாலத்திலேருந்து அப்படி நம்ம திருநெல்வேலியை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம். அண்ட் அடுத்து ஒரு நல்ல வழியில் உங்களால் சந்திக்கிறேன். அண்ட் தென் பேக் ஃப்ரம் நான் உங்கள் அண்ட் ஜமால். ஓகே, குற்றாலம் ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்மளும் இப்போ வீட்டுக்கு சேஃப்டியாக வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த குற்றாலம் ட்ரிப்பு நைட்டில் போகிறவங்க எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக போங்க. அது முக்கியமாக இளைஞர்கள் மதுபானத்தை அருந்திட்டு வாகனம் ஓட்டுவதை முற்றிலுமாக தடை பண்ணிடுங்க. தடை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃப்ரீடமான முறையில் சந்தோஷமான முறையில் என்ஜாய் பண்ணிவிட்டு அழகான முறையில் போய் குளிச்சுட்டு சேஃப்டியாக வீட்டுக்கு வாங்க. நல்ல முறையில் தண்ணி அழகான முறையில் விழுகுது. அண்ட் எந்த விதமான தடையும் இல்லை. அருவியில் குளிக்கிறதுக்கு தடை ஏற்படுத்தவே இல்லை. இன்றைக்கி 21/6/2025 தான் நாங்கள் போய் அதிகாலை 1 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டோம். ரொம்பவே அற்புதமாக இருக்குது தண்ணி. அந்த மருத்துவ தண்ணியில் நீராடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜூன் ஜூலை மாதத்தை விட்டுறாதீங்க. உங்களுடைய ட்ரிப்பை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அழகான முறையில் குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அண்ட் இதை போன்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஆர்ஜி ஜமால் சேனலை சப்போர்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஜி ஜமால்.